ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநதி பார்க்க போகிறோம். மகநதியில் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க சரிப்பா, கம்மனு வந்து படுக்க வேண்டியதானப்பா, உரண்டு இழுக்கிறாருங்க. வாடி 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 தமிழோட திருமகளே, எங்கள் அம்மாவோட மருமகளே அப்படிங்கிறாரு. யாரை சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம காவேரியங்க சொன்னவர் இங்கே வந்துட்டு திடீர்னு கதவு கிட்ட சாஞ்சு நின்றுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தம்பி லவ் ஃபெயிலியரே ஃபீல் ஆகிட்டாப்ல, அந்த மாதிரி ஆச்சு. வார்த்தைக்கு வார்த்தை வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலாங்கிறாரு. அது மட்டுமா, வெண்ணிலா சிறகடிக்க வெளிச்சந்தான் கொடி பறக்க வா வா வெளி அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பாட்டு பாரியாடா, என்னை பற்றி கொஞ்சமாக யோசிக்கிறியாடான்னு சொல்லிட்டு காவேரி கண்ணில் அப்படியே காவேரி அணைக்கட்டு புரண்டு ஓடுதே அப்படிங்கிற மாதிரி காவேரி நினச்சி கொஞ்சம் ஃபீலிங்ஸாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் தம்பி திடீர்னு கதவு மேலே சாஞ்சுக்கிட்டு ஒரு பாதி கதவு நீ அடி மறு பாதி கதவு நான் அடின்னு காவேரி கிட்ட பேசுகிறாப்புல. ஏடா தம்பி, இப்போதான்டா அங்கே அந்நிய மாதிரி இருக்க, இங்கே அம்பி மாதிரி இருக்க, என்னடா அப்பா இப்போ என்ன ரோமியோவாக மாறிட்டியா? அம்பியும் ரோமியோவும் கலந்து வரீங்களேடாப்பா. எப்போ அந்நியனா இருப்ப, எப்போ அம்பியா மாறுவ, எப்போ ரோபோவாக மாறுவேன்னு கூட தெரியாமல் நான் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்டா சாமி அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் இருக்க. திடீர்னு தம்பி காத்து வாக்கில் 2 காதலுக்கு போயிட்டாரு. என்னடாப்பா அப்படின்னு பார்த்தா டூடு டுட்டுவா டூடு டுட்டுவா வாயிலே கொட்டணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம காவேரி ஒரு பக்கம் என்னடா இது எப்படி இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் இப்படி போய் சொல்றானேன்னு யோசிக்க, மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்ச உடனே குமரன் இவங்கள்ட்ட எப்படி போய் சொல்லிட்டு ஓடினு எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம காவேரிக்கு சைன் வாங்குறாங்க. எதுக்குன்னே தெரியாம இந்த பக்கி சைன் போடுது. ஆனால் இந்த பக்கி என்ன நினைச்சிருக்கு, கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கம்பெனியில் பாதி ஷேர் எழுதி வைக்கிறாரு. இப்படி ஒரு புருஷன் கிடைப்பானா? தான் பொண்டாட்டிக்கு 1 கிராம் மோதிரம் போட மாட்டானுங்க இந்த காலத்து பசங்க. ஆனால் இவர் மொத்தத்தையும் எழுதி கொடுக்குற. வேற லெவல்மா, நீ கொடுத்து வச்ச பொண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுவே தெரியாமல் இந்த ஆர்வ கலர் ஒரு பக்கம் அனாவசியமாக மண்டையில் போட்டு குழப்புது. சரி, இப்படி குழப்பிட்டு இருக்கிறதே இதோட வேலையாக இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ